ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு பாக்கெட் காளானை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் காளானை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு காளானை வதக்கும் போது ஒரு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதில் இருக்கிற தண்ணி வெளி வந்து அதுவே வந்து ஒரு half பாயில் ஆகிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காளான் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு பவுலில் தனியாக மாற்றி வச்சுட்டு இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுருங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல வெங்காயம் வந்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லாவே நல்லா வெந்திருக்கணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கறி மசால் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே வதக்கி விடும்போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொத்தமல்லிகளை சேர்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி காளான் கிரேவி மாதிரியே ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நெய்யிலே வதக்கி வச்சுருந்த காளானை வந்து அது கூட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த காளான் கிரேவி வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிரேவி செய்யறதுக்கு மொத்தமாகவே வந்து நமக்கு ஒரு 50 மினிட்ஸ் தான் தேவைப்படும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ காளான் கிரேவி வந்து ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலைகள் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லிகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.